அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் நோன்பு ஏற்படுத்திய தாக்கம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியான் ஆரோக்கியமானவனாய் ஊரில் இருக்கும்போது செய்யும் தற்செயல்களுக்கு கிடைப்பது போன்றே அதே நற்பலன்கள் அவன் நோயுற்று விடும்போது அல்லது ஒரு பயணத்தில் இருக்கும்போது அவன் பாவம் எதுவும் செய்யாமல் இருக்கும் வரை அவனுக்கு அதன் நன்மைகள் எழுதப்படும். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே 2996 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் வழமையாக ஒரு காரியத்தை செய்து வருகிறார், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார், சொந்த ஊரிலே தங்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்திலே காலத்திலே அவர் வழமையாக சில காரியங்களை, தொழுகையாக இருக்கட்டும், உபரியான தொழுகைகளாக இருக்கட்டும், என்ன பிற இபாதத்துக்களாக இருக்கட்டும், வழமையாக நேரம் கணித்து இத்தனை மணிக்கு இந்த நற்காரியங்கள் புரிய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு பட்டியலிட்ட வண்ணமாக அவர் தன்னுடைய நற்காரியங்களை செய்து வருகிறார். அவருக்கு நோய் வந்து விடுகிறது. அந்த நேரத்திலே, அந்த நாளிலே அதற்கு முன்பு செய்து வந்த அந்த நற்காரியங்கள் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அல்லது அவர் வெளியூருக்கு பயணம் புறப்பட்டு போய்விடுகிறார். பயணத்தினுடைய சிரமத்தில் இருந்ததனால் அந்த நற்காரியங்கள் குறித்து உண்டான ஈடுபாட்டிலே அவரால் முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைவாதிகளுக்கு அவர்கள் நல்ல நிலையில் இருக்கின்ற போது நற்செயல்கள் செய்து அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற நன்மைகளை போன்றே இது மாதிரி உண்டான சிரமங்களுக்கு ஆட்படுத்தப்படுகின்ற காலகட்டத்திலேயும் கிடைக்கும் என்கின்ற செய்தியைத்தான் இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. வழமையாக இரவு நேரத்திலே தொழுகையிலே ஈடுபடுகின்ற ஒருவர் தூக்கத்தின் காரணமாக தொழாமல் தூங்கிவிடுகிறார். அப்படிப்பட்ட ஒருவர், அவருக்கு தொழுத நன்மை எழுதப்படுவதோடு அவருடைய தூக்கத்திற்கு சதக்காவின் நன்மையும் வழங்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 24441 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இந்த செய்தியை அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். வழமையாக ஒருவர் இரவு நேரத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார். இப்படிப்பட்ட ஒருவர் ஒரே ஒரு நாள் தூக்கம் மேலிட்டு விடுவதன் காரணத்தினால் தூக்கத்திற்குள்ளே ஆட்படுத்தப்படுவதனுடைய விளைவாக அவர் அன்றைக்கு தொழுகாமல் உறங்கிவிடுகிறார். ஆனால் அதுவரைக்கும் அவர் தொழுகையாளியாக இரவு நேரங்களிலே நின்று வணங்கி வழிபடுகின்றவராக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாள் இயல்பாக ஒரு அசௌகரியத்தின் மூலமாக ஏற்பட்ட இந்த நாளிலே அவருக்கு நன்மை கிடைக்கப்படுகிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் அவர் உறங்கினார் அல்லவா, அதற்காக வேண்டி அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். மாறாக அவருடைய அந்த உறக்கத்திற்கு சதக்காவினுடைய நன்மை வழங்கப்படுகிறது என்கின்ற செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். புனிதமான ரமலான் மாதத்திலே அதிகமான முறையிலே இரவிலே நின்று வணங்கினோம், பகலிலே அதிகமான முறையிலே குர்ஆனை ஓதியிருப்போம். இப்படி ஒரு அட்டவணை வைத்து அதிகமான முறையிலே அமல்களிலே ஈடுபட்ட நாம் ரமலான் நம்மை விட்டு சென்றதற்கு பின்பாக அந்த அமல்களிலேயெல்லாம் சடைவடைந்து விடாமல், கவனக்குறைவாக இருந்து விடாமல் அதே வீரியத்தோடு செயல்பட்டு
அந்த காரியங்களை காலமெல்லாம் செய்து வருகின்ற போது இடையிலே ஏதாவது தங்கடங்கள் ஏற்பட்டால் அதற்கு அல்லாஹ் நன்மையை வழங்கி விடுகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்மால் செய்யப்படுகின்ற நற்காரியங்கள் நிரந்தரமாக செய்யப்படுகின்ற நற்காரியங்களாக அமைவதற்கு அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.